உத்தரப்பிரதேசத்தில் 5 மாதங்களுக்கு முன்பு உயிரிழந்த தனது மகளின் சடலத்துடன் தந்தை அதே வீட்டிலேயே வசித்து வந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மந்திரம், மாந்திரீகம் என சுற்றி வந்த தந்தையின் பகீர் பின்னணி என்ன? உத்தரப்பிரதேச மாநிலம் மீரட்டைச் சேர்ந்தவர் 75 வயதான ஓய்வு பெற்ற எழுத்தர் உதய்பான் பிஸ்வாஸ். இவரது மகள் 35 வயதான பிரியங்கா பிஸ்வாஸ். பள்ளி ஆசிரியையாக பணியாற்றி வந்த பிரியங்காவுக்கு திருமணமாகவில்லை என தெரிகிறது. இதனால் தந்தையும் மகளும் ஒரே வீட்டில் வசித்து வந்துள்ளனர். இந்த நிலையில் மகள் பிரியங்காவுக்கு மஞ்சள் காமாலை நோய் ஏற்பட்டதாக தெரிகிறது. ஆனால் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்வதில் நம்பிக்கை இல்லாத உதய்பான் மந்திரம், மாந்திரிகம் என முயற்சித்திருக்கிறார். இதனால் நோய்வாய்ப்பட்ட பிரியங்காவின் உடல்நிலை மிக மோசமாக இருக்கிறது. 5 மாதங்களுக்கு முன்பு நோய் பாதிப்பு அதிகமாக பிரியங்கா உயிரிழந்து விட்டார். ஆனால் அவர் உயிரிழந்தது குறித்து உறவினர்களுக்கோ அக்கம்பக்கத்தினருக்கோ அவர் எந்த ஒரு தகவலும் கொடுக்கவில்லை. மகளின் சடலத்தை வீட்டிற்குள்ளேயே யாருக்கும் தெரியாமல் வைத்துள்ளார். துர்நாற்றம் அடிக்காமல் இருக்க பெர்ஃப்யூம் உள்ளிட்ட வாசனை திரவியங்களை வீட்டிற்குள் அடித்து சமாளித்திருக்கிறார். மகளுக்கு எப்படி உடல்நிலை உள்ளது என உறவினர்கள் மற்றும் அக்கம்பக்கத்தினர் கேட்டபொழுதெல்லாம் பேசுவதையே தவிர்த்திருக்கிறார். ஒரு கட்டத்தில் துர்நாற்றம் அதிகமானதை அடுத்து உறவினர்கள் உதய்பானை சுற்றி வளைத்து கேள்வி எழுப்ப ஆரம்பித்தனர். ஆரம்பத்தில் அவர் தெளிவற்ற பதில்களை கொடுத்து கொண்டிருந்தார். உறவினர்கள் அனைவரும் அவருக்கு அழுத்தம் கொடுத்ததை அடுத்து பிரியங்கா 5 மாதங்களுக்கு முன் உயிரிழந்து விட்டதை ஒப்புக்கொண்டிருக்கிறார். அதன் பிறகு காவல்துறைக்கு தகவல் கொடுக்கப்பட்டு வீட்டிற்குள் சென்று பார்த்தபொழுது படுக்கையில் பிரியங்காவின் எலும்புக்கூடுகள் மட்டுமே இருந்துள்ளன. அளவுக்கு அதிகமான துர்நாற்றம் வீட்டிற்குள் வீசிக் கொண்டிருந்தது. இதையடுத்து உதய்பானை பிடித்த போலீசார் அவருக்கு மனநல பாதிப்பு இருக்கிறதா என்பது குறித்து விசாரித்து வருகின்றனர். 2013ஆம் ஆண்டு உதய்பானின் மனைவி ஷர்மிசா அதே வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் என்ற தகவலும் தெரிய வந்துள்ளது. இருவரின் மரணத்தின் பின்னணி குறித்து போலீசார் தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர். மகளின் உயிரிழந்த உடலில் பெர்ஃப்யூம் தெளித்த 5 மாதங்கள் வீட்டிற்குள்ளேயே தந்தை வைத்திருந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.